உயிர் செய்தைக்கு என் அருமை சகோதரர் பால் பாண்டியன் அவர்களுக்கு பட்டம் கொடுக்க என்னை ஏன் அழைத்தார்கள்? அவரும் சேவை செய்பவர், நானும் சேவை செய்பவள். என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ இரவு, எத்தனையோ ஊரு உடம்பை உருக்கி உழைத்திருக்கிறேன் இந்த நாட்டுக்காக. வாழ்க தமிழ், வளர்க மலையாளம், வெல்க தெலுங்கு, பொங்குக ஹிந்தி. திரு பால் பாண்டியன் போன்ற பலரை உருவாக்கி பல உயிர்களை காப்பாற்றும் படிச்சு வாங்கின பட்டத்துக்கு இன்னும் நீ உருப்படியா வேலை பண்ணல. அதுக்குள்ள உனக்கு இன்னொரு பட்டமா? நம் நாட்டில் நதிகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வேலை பண்ற 300 பொண்ணுங்களை தப்பா படம் எடுத்து வச்சிருக்கிய. அதோட லேப்டாப் என்கிட்ட தான் இருக்கு. அதை எடுத்துட்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்றேன்னு வச்சுக்கோ, உன் ஹாஸ்பிட்டல் சீல்டு. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாத ப்ளீஸ். உனக்கு என்ன வேணும்? நீ எப்படி சொல்லி அப்படியே நான் செய்யறேன் அப்படின்னு கெஞ்சுவேன்னு பாக்குறியாடா? போடா ஃபூல். அதுல என்னோட மானம் மட்டும் இல்லடா, நீ சிஸ்டர் சிஸ்டர்னு சொல்றிய அந்த 300 பொண்ணுங்களோட மானமும் சேர்ந்துருக்கு. அதை இப்ப நீ கோர்ட்ல கொடுத்தா அதுல இருக்கிற அத்தனை பேரும் அவமானம் தாங்காம குடும்பத்தோட தற்கொலை பண்ணிப்பாங்க. என் தம்பிங்க 2 பேரும் தப்பா பண்ணி மாட்டிக்கிட்டாங்க. ஆனா நான் அப்படி இல்லை, தப்ப சரியா பண்ணுவேன். அவ்வளோ சீக்கிரம் எதுலையும் மாட்ட மாட்டேன்டா. வேடா போன. அது மட்டுமல்ல, ஜாதி சங்க தலைவர் நாராயணசாமி அவர்களின் தண்டுவடம் உடைந்து உயிருக்காக போராடிய வேளையில் கடவுள் போல காப்பாற்றியவர் நமது டாக்டர். ஏய், இங்க இருந்து ஹாஸ்பிடல் போறதுக்கு எவ்வளவு நேரம்? 20 நிமிஷம் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிய இன்னும் அரை மணி நேரம். வா. அவையார் அன்றே அத்திச்சுவடியை சொல்லி இருக்கிறார். சார், யாருன்னே தெரியல சார். 4 பேர் வந்து கழுத்துல கத்தி வச்சு ஐசி ரூம் லாக் பண்ணிட்டாங்க சார். அத்துடன் என்ன சொல்ற? நீதியை நான் சொல்றேன்டா. ஐசியூல உன் ஜாதி சங்க தலைவர் தென்பாண்டி சிங்கம் நாராயணசாமிக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் மூச்சு விட திணறதுனால நீ மூக்குல வச்சிருக்க டியூப்பை நண்பன் எடுத்து விட்டான்னு வையி. என்னடா வெய்யி நொய்யின்னு எடுத்து விட்டா போச்சு. போன போட்டு. டேய் புலி சாதம், நான் சொல்றத நல்லா கேளு. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே லாரி மேல பல ஆயிரம் தொண்டர்கள் நிக்கிறாங்க. அவன் தலைவனுக்கு மட்டும் இப்ப ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, உன் ஹாஸ்பிட்டல்லே தர மாட்டேன்டி. நீ இப்ப என்ன பண்றன்னா 100 ஏழைகளுக்கு இலவசமா இருதய ஆபரேஷன் பண்றேன்னு அந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் கேக்குற மாதிரி மைக்ல ஓப்பனா அனௌன்ஸ் பண்ற. 100 ஆபரேஷன் பண்ணணும்னா எவ்வளவு செலவாகும் தெரியுமா? ஏய், அதுதான் கோடி கணக்குல கொள்ளடிச்சு வச்சிருக்க. அதுல இருந்து என்ன உயிர் போயிட்டு போதுடா. போய் தொலைட்டுண்டா. பெரிய தேச தியாகி ஜாதி சங்க தலைவருங்க எத்தனை பேரை போட்டு தள்ளியிருப்பான். சொன்னதை செய்யலனா டீப புடிங்கிடுவேன். நல்லவர்களை அப்படி எதுவும் பண்ணாத ப்ளீஸ். இப்ப நீ அனௌன்ஸ் பண்ற, அது என் காதுக்குள்ளீர கேக்குறேன். போறேன் சீக்கிரமா. என்னை யாராலும் அரசியலில் இருந்து தள்ளி விட முடியாது. இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். 100 ஏழைங்களுக்கு இலவசமா இதய ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால அப்படி இலவசமா ஆபரேஷன் பண்றேன்னு உங்க முன்னாடி உறுதி அளிக்கிறேன். எனக்கு நானே ராஜா, உனக்கு நீயே ராஜா. என்னோட 50 கோடி ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை ஏன் அபிநாமி ஆக்குன? இப்படி இலவசம் ஆபரேஷன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலை அடமான வச்சு செலவு பண்ணி சுனாமி ஆகிறதுக்கா? நீ அன்னைக்கு இலவச ஆபரேஷன் பண்றேன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது பப்ளிக்கு கொடுக்குற அல்வான்னு நினைச்சேன். இப்போதானே தெரியுது அது எனக்கே கொடுத்த அல்வான்னு. அப்படிலாம் ஒண்ணு இல்லை மேடம். ஆரம்பத்துலேருந்து ஃபோன்ல எங்களை மிரட்டினவன் தான் ஜாதி சங்க தலைவரை போட்டு தள்ளுவேன்னு இப்படிலாம் பண்ண வச்சான். மன்னிச்சுக்கோங்க மேடம், நாங்கள் தப்பு மேலே தப்பா பண்ணி வசமா மாட்டிக்கிட்டோம். கடவுள் மாதிரி நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். ஐயோ, என்ன இது? ஆம்பளைங்க எல்லாம் சிங்கம் மாதிரி இருக்க வேண்டாம், இப்படி பொசுக்குன்னு பொம்பளை காலில் விழுந்துட்டீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஐ டோன்ட் லைக் இட். இருந்தாலும் விழுந்துட்டீங்க, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு எந்திரிச்சுக்கோ. நான் ஒருத்தர் இங்க இருக்கும்போது நீங்க எதுக்கடா கவலைப்படுறீங்க? டேய் சேட்டு, நான் தான் சைலஜா பேசுறேன்டா. இன்னும் 10 நிமிஷத்துல பால் பாண்டியன் ஹாஸ்பிட்டலோட பத்திரம் என் கைக்கு வந்து சேரணும். இல்ல நான் உன்னை பழையபடி ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் மேய்க்க அனுப்பிடுவேண்டா. ஒரே போன்ல ஹாஸ்பிட்டல்ல வாங்கிட்டாலடா. எல்லாம் பதவி இருக்கிற திமிருடா. பதவியும் இல்ல கத்திரிக்காயும் இல்ல,
அவ கஞ்சாவத்துக்கிட்டு இருந்த காலகட்டத்துல நகையை அடமான வைக்க சேட்டுக்கிட்ட போனப்போ சேட்டு இவளையும் சேர்த்து வச்சுக்கிட்டான். அவன் மட்டுமா வச்சிருந்தான், டோட்டல் சவுக்கார்பேட்டை வச்சிருந்துச்சு. அதெல்லாம் ஓல்டு லிங்குப்பா. மண்டே சிஎம் டெல்லியில இருந்து வராரு. போலீஸ் இலாக்கா அவர் கையில தான் இருக்கு. அவர்கிட்ட பேசி ஏசியா இருக்கிற உன்னை கமிஷனர் ஆக்குறேன், பொழைச்சிட்டு போ. பாவி, பழையபடி இவங்க போஸ்டிங் வந்துட்டாங்கன்னா இவங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு அளவே இருக்காது. தம்பி, மேடத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. டேய், ஜூஸை நீ எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா அந்த லூஸ் ஒன்ன பாக்கும். அவ தங்கச்சியை டாவ் அடிச்சதும் இவங்களோட தம்பி ரெண்டும் ஒரே ஆள் நீதான்னு தெரிஞ்சா என்ன ஆகும்? நம்ம போட்டு வச்ச திட்டம்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால நான் கொண்டே கொடுக்குறேன். லூஸ் அவ இல்ல, நீதான். நம்ம 2 பேரும் சேர்த்து தாண்டா அவ பாத்துருக்கா. டேய் சீக்கிரம் எடுத்து வாடா, மேடம் வெயிட் பண்றாங்கல்ல. டேய், எவ்வளவு நேரம்டா? சீக்கிரம் கொண்டு வாடா. என்னடா பண்ண போற? Living all these chicks, you never miss a dip or make your own body. All you wanna know is the Raja, baby. What's the game of action? So don't ever, never you risk it. He's the Raja, mommy. என்னடா அது வேஷம், கோமாளி மாதிரி. தலையில எண்ணெய் வச்சுக்கிட்டு சேவ் பண்ணலான்னு ஃபேஸ்ல கிரீமை போட்டேன். அதுக்குள்ள சூச கொடு நீங்க, அதான் அப்படியே ஓடி வந்தேன். சூச கொடி. என்னடா குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரே கோல்டு. அண்ணா நீ எடுத்துக்கண்ணே. ஏக்கா சூஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களை மாதிரியே செவன்னு தர்பூசணி பழம் மாதிரி இருக்குல்ல. எங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் போஸ்ட் வாங்கி கொடுக்க போறீங்களாமே? மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒண்ணு, உங்க போஸ்ட ஜாக்கிரதையா பாத்துங்க, எந்த எடுபட்ட பயலாவது வந்து புடுங்கிட போறான். ஏக்கோ திறந்து இருக்கு, மூடுங்க. நீங்க 3 நாளும் திறந்த மாதிரியே இருக்கு. ஐயோ ஐயோ. டேய், நாளைக்கு நான் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போற கோயில் ஃபங்க்ஷன்ல தொண்டர்களை லாரியா இறக்கி கட்சியில எனக்கு தான் மக்கள் செல்வாக்கு அதிகம்னு ப்ரூவ் பண்ணி அடுத்த சிஎம் போஸ்டுக்கு அஸ்திவாரம் போட போறேன்டா. நீ பதவியில இருந்தா தானமா அண்ணனுங்களுக்கு வாங்கி கொடுப்ப போஸ்ட், அதுக்கு வைக்கிறேன் ஆப்பு. பக்த கோடிகள் அனைவரும் அமைதி காக்குமாறு யோ கமிஷனர், கோயில சுத்தி பாதுகாப்பு ஏற்பாடு எல்லாம் பக்காவா இருக்குதுல்ல? நம்ம எப்பவுமே டபுள் ஒசாரு, புரியுதா? என்கிட்ட மோதா. நீ எப்படிடா இங்க வந்த? டேய் டிரைவர், வண்டி நிறுத்துடா. சாரி மேடம், வண்டி நிக்காது. கோயிலுக்கு போற வரைக்கும் வண்டியை வழியில நிப்பாட்ட கூடாதுங்கிறது ராஜ கட்டளை. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் இப்பொழுது வேறொரு ஆணுடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். நீங்கள் சிறிது நேரம் கழித்து தொடர்பு கொள்ளவும். கரெக்ட் தானே? உன்னையும் உன் தங்கச்சியும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ காத்து புடிங்கி விட்ட சைக்கிள் டியூப் மாதிரி சப்புன்னு இருக்கா. ஆனா நீ எப்பா டன்லப் டயர் மாதிரி சும்மா கும்தலக்கடி கும்மாவா இருக்க. அவளை கட்டிக்கிறேன் உன்னை வச்சு. எதுக்குடா சட்டை கலட்டுற? மெட்ராஸுக்கு போய் என்னடா கட்டினா 4 பேர் கேட்டு கூடாதுல்ல, அதுக்கு தான். மரியாதையா நீ சட்டை போடியா இல்லையா? சட்டையை கட்டின எனக்கு பேண்ட்டை கட்டுறதுக்கு 2 நிமிஷம் ஆகாது. சட்டை பேண்ட் இல்லாம நம்ம 2 பேரும் வெளியே போனோன்னு வச்சுக்க. குழு வேனில் குமரி சைலஜா குத்தாட்டம் 3 முடிச்சு போடாமலே மர்ம முடிச்சு போட்ட மாயாவியார் அவிலும் மர்மங்கள். யாரோட மோதிரன்னு தெரியுமா? முதல்ல ட்ரெஸ் போட போறியா இல்லையா? நான் இப்ப என் ட்ரெஸ்ஸை போடணும்னா உன் புடவையை கட்டிட்டு இந்த சிங்கிள் பீஸை நீ போடுற. இவ்ளோ சின்ன ட்ரெஸ் நான் எப்படிடா போடுறது? கோவில் வந்தாச்சு. இப்ப நீ இந்த சிங்கிள் பீஸை போட்டுன்னு வெளியே இறங்குனன்னு வச்சுக்க, உன் லெக் பீஸ் கிளீனா தெரியும். வெளியே இருக்க பக்த கோடிகள் உன்ன பீஸ் ஆகிடுவாங்க. சைலு கோலத்துல கீழே இறங்கி என்ன ஒருத்த கற்பலுக்கு முயற்சி பண்றான்னு கதறி அழுதேன்னு வை.
கோயிலுக்கு வந்திருக்கிற என் கட்சி தொண்டர்கள் உன் மேல வெறி நாய் மாறி பாஞ்சி கடிச்சு கொதறிடுவாங்க. குலு குலு வேனில் மந்திரி சைலஜாவிடம் மர்மா ஆசாமி குறும்பு ஆவேசமான தொண்டர்களிடம் சிக்கி அடியுதை. காம கொடூரனுக்கு 7 ஆண்டு கடங்காவல். டை 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 ஒரு கற்பு கரசிக்கிட்ட போய் சட்டை கலட்டி சீன் போட்டேன்னு வை, அவ கண்ணீர் விட்டு கதறி அழுதுருப்பா. நாங்க எல்லாம் அதை தொலைச்சி பல வருஷம் ஆயிடுச்சுடா. எந்த சீனை யார்கிட்ட போடணும்னு கொஞ்சம் விவஸ்தை வேணா? இதே கோலத்துல கீழே இறங்குறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீ இறங்குடா, 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 இறங்கு. சைலு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க செல்லுக்கு ஒரு பிக்சர் மெசேஜ் வந்திருக்கு, என்னன்னு பாருங்களேன். நான் தான் அந்த மெசேஜ் அனுப்புனேன், பாருங்க. நீ எந்த லெவலுக்கு வேணா இறங்குவ, எதை வேணா கட்டுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் கோவில் ட்ரஸ்டியை குத்தி கொலை பண்ணும்போது சேஃப்டிக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சேன். அது இப்போ யூஸ் ஆகுது. இப்போ உன் செல்லுக்கு அனுப்பின வீடியோவை யாரோ 100 பேருக்கு அனுப்புறேன்னு வச்சுக்க. 100 1000 மாறும், 1000 லட்சமா மாறும், லட்சம் கோடியா மாறும். தமிழ்நாடே தக தகன்னு பத்திக்கிட்டு எறியண்டி. டேய், நான் சைலுடா. ஏய், என்னடி சைலு? நீ சைலு, நான் ஸ்டைலு. நீ தூசு, நான் மாசு. நீ வெறும் திராட்சை, நான் ருத்ராட்சை. இதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல சொன்னா ரிவிட்டு, தமிழ்ல சொன்னா ஆப்பு. போட்டுக்கிட்டு இறங்குடி என் சூப்பு. தங்க தலைவி சைலஜா, தங்க தலைவி சைலஜா. ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர் பால் பாண்டியன் சமீபத்தில் 100 ஏழைகளுக்கு இலவச ஆபரேஷன் செய்ததை பாராட்டி காந்தி அறக்கட்டளை இந்த வருடத்தின் சிறந்த மனிதநேயர் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது. இதற்கு தமிழக முதல்வரும் அனைத்து சமூக அமைப்புகளும் இவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது. சிறு வயதிலிருந்தே ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதே எங்கள் அண்ணனின் ஒரே ஆசை என்று பால் பாண்டியனின் தம்பி ராஜபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். என்ன மேடம் இது? தெரியல, பழைய சைலஜாவா வந்திருக்கேன்டா. வேதாளம் மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிடுச்சு. அடுத்த முதலமைச்சர் ஆக வேண்டிய இந்த சைலஜாவை கக்கோஸ் முன்னால கஞ்சா வைக்கிற சாதாரண சைலஜாவா ஆக்கிட்டான்டா உங்க தம்பி. மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தம்பியை விட நீங்க தான் முக்கியம் மேடம். அவன் மட்டும் அப்படி பண்ணியிருந்தானா அவனை இப்பவே இங்க கூட்டிட்டு வந்து உங்க கண்ணு முன்னாடி கண்டு துண்டமா வெட்டி போடுறேன். இதுக்கு பேர் தாண்டா உள்குத்து. நான் கோயில் ட்ரஸ்டிய கொல்லும் போது நீங்க 3 பேரும் என் கூடவே இருப்பீங்களா? எனக்கு தெரியாம உங்க தம்பியை விட்டு போட்டோவும் எடுப்பீங்களா? என்கிட்ட பெட்டியும் வாங்குவீங்களா? அவனை விட்டு என் போஸ்டையும் தூக்குவீங்களா? இது தாண்டா வேஷ்டிக்கு அடியில வெடி வைக்கிறது. மேடம், ஆபரேஷன் முடிஞ்சது அந்த பொண்ணு நான் தான் கொன்னேன். இவனை வெளியே விட்டா பிரச்சனை ஆகுன்றதுக்காக வீட்டோட வேலைக்கார மாதிரி வச்சிருக்கோம்.
மேடம் அவனை போய் நாங்க உங்க வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வருவோமா? அடடடடடடடா, கமலா ஹசன், விக்ரம், சூர்யா 3 பேரும் சேர்ந்து ஒரே படத்துல நடிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாம் செத்துட்டீங்கன்னு தெரிஞ்சு உங்க தம்பி அலறி அடிச்சுட்டு ஓடி வருவான். அவனையும் உங்க கூடவே அனுப்பி வைக்கிறேன். நீங்க முன்னால போங்க, அவன் பின்னால வருவான். என்னடா ராஜா நீ எங்கடா இருக்க, வாடா சீக்கிரம் உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பிள். நீங்க ஃப்ரண்ட்ல போங்க, அவ பேக்ல வருவான். நீங்க ஃப்ரண்ட். ராஜா அன்னைக்கு பாண்டிய பேசுறேன்டா. இதுவரைக்கும் எந்த மினிஸ்டர் நம்பிக்கிட்டு இருந்தோமோ அவளை எங்க 3 பேரையும் சுட்டுட்டாளா. அடுத்ததான் ஒன்னதான் கொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ இருக்காதரா, எங்கேயாச்சும் ஒரு பக்கமா ஓடி போயிரு. நீ இருக்காதரா, போயிரு. அண்ணா 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 இங்க பாருங்க அண்ணா. ஐயோ அண்ணா 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 இங்க பாருங்க அண்ணா. ஐயோ அண்ணா 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 இங்க பாருங்க அண்ணா அண்ணா. டாய், நீ ரொம்ப கொடுத்த வச்ச வேண்டாம். 3 அண்ணங்களுக்கும் ஒரே நேரத்துல கொல்லி வைக்க போற முதல் தம்பி நீ தாண்டா. ஆனா அதுக்கு முன்னால உனக்கு கொல்லி வைக்க போறது ஒரு வில்லி. உன் ஸ்டைல்லே சொல்றேன். தமிழ்ல சொன்னா வில்லி, இங்கிலீஷ்ல சொன்னாலும் வில்லி. நீங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களை படிக்க வச்ச உங்க தம்பிய என் கண்ணுக்கு முன்னால அவன் துடிக்க துடிக்க கொன்னு அவன் உயிரை என் பிறந்த நாளுக்கு எனக்கு பரிசா கொடுங்கடா. டாய், அண்ணனுங்க கூடவே இருந்து நீ நடிச்ச நாடகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க நடிச்ச நாடகம் தாண்டா இது. டாய் டாக்டரு, நாளைக்கு என் பிறந்த நாள். நீ 1000 குழந்தைகளுக்கு இலவசமா ஆபரேஷன் பண்ற. அந்த ஃபங்க்ஷனுக்கு சிஎம் கூப்பிடுறோம். அங்க பாம்பு வைக்கிறோம். 1000 குழந்தைகளும் வெடிச்சு பீஸ் பீஸா செதறு போகுது. அந்த பழிய தூக்கி சிஎம் மேல போட்டுட்டா அடுத்த சிஎம் நான் தான்டா. அவனை உயிரோட குழிக்குள்ள போட்டு போதங்கடா.